ஹலோ, வெல்கம் டு கேஸ்பி கரெக்டாக ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஃபீவர், வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, கையில் என்னடா வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாப்பாவுக்கு வந்து தொட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுதான் வந்திருக்கு. ஸோ அதுதான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணுறதுல கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், அதனால தான். ஓகே, ஓப்பன் பண்ணலாமா? இது யார் வாங்கி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு எங்கள் பாப்பாவுக்கு. ஸோ பாப்பாக்காக எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது. கொஞ்சம் ஓப்பன் பண்ணலாம். தொட்டில், சாரி, உட்காந்து ஓப்பன் பண்ணலாம். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவேன். ஓப்பன் பண்ண போகிறேன். இது எதில் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓகே, நம்ம வீடியோ எடுக்கும்போது ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்து நான் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம டேமேஜஸ் ஏதாவது இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணுவோம். இந்த ஸ்டாப்லர் பின் மாதிரி நிறைய இருக்குது. இல்ல அந்த சைடு டேப் இல்ல பாபு இங்க ஓபன் பண்ணு. ये स्टाफ लिंक में ले चला मुझे नहीं ले अपडेट नहीं किया ஸ்டாப்லர் பின் போட்டுருக்காங்க. ஓபன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இனிமேல் ஸ்டாப்லர் பின்லாம் ஓப்பன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இப்படி நம்ம பிச்சை எடுக்கும்போது டப்புன்னு எகிரியா கண்ணெல்லாம் பட்டுரும், இல்லை சாப்பிடும்போது சாப்பாடுல எல்லாம் விழுந்துடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பெருக்கி எடுத்துருங்க. வாவ், இதுல நிறைய இந்த பபிள்ஸ் உடைக்கிறதுலாம் இருக்கு பாருங்க. இங்கேயே குட்டி குட்டி ஸ்டாப்லர்ஸ்லாம் இருக்கு. நம்ம அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுங்க. ஓகேவா? அந்த சரி என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. டிட்டோ நீ பாருங்க, இந்த பபிள்ஸ் அடிக்கிறதுல இருக்கு. யாருக்கெல்லாம் பபிள்ஸ் அடிக்க பிடிக்கும்? நீ பாருங்க, இந்த பபிள்ஸ் யாருக்கெல்லாம் இதெல்லாம் உடைக்க பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பபிள்ஸ்லாம் இருக்கு. பபிள்ஸ் இல்ல படிக்கா இது வந்து மாதிரி இல்ல, அது வந்து ஒரு கார்ட் பண்ணு. நீ கார்ட் பண்ணு தானே கார்ட் போட்டோ எடுத்து என்ன கலர் ஆர்டர் பண்ணிருந்தேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர், பீச் அண்ட் ஒயிட் எல்லாம் செப்பரேட்டா அப்படியே எழுது. சின்னமா பன் ஒண்ணே எப்படிங்க தெரியும் கம்மி கொடுத்துருக்காங்க. செட் பண்ண மாதிரி தான் நான் நினைச்சேன். டெலிவரி பாய் செட் பண்ணி கொடுத்தாரு, பட் அவர் செட் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் பண்ணிக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஃபிட் பண்ணுவோம். ஓகே, இது டைம் எடுக்கல. அது வச்சுட்டு செட் பண்ணலாம். மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து தான் ஃபிட் பண்ணணும். அதோ அந்த சக்கரமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 4 சக்கரம். இதோ இது ஃபுல்லாக ஸ்க்ரூ தான். அதனால் அவரே செட் பண்ணட்டும். ஸ்டாப்லர் பின் இந்த மாதிரிலாம் இருந்தால் பெருக்கி எடுத்து வாரி போட்டுருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கப்பில் நாட் போட்டு நாட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 கம்பிலையும் வந்து நாட் போட்டாச்சு. வாய்ஸ் போட்டாச்சு.
மேலே ஒரு தொட்டில் கீழே ஒரு தொட்டில் இருக்கு. எது தெரியுமா? மேலே வந்து பாப்பா பண்ணிக்கணும், கீழே வந்து அம்மாவுக்கும் குழந்தைக்கும் சேர்த்துருங்க. கீழே வந்து இது வந்து எனக்கு நான் படுத்துருக்கு, பாப்பாவுக்கு வந்து மேலே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். படுத்தா கூட தெரியாது. அது கீழே நான் படுத்து பேசுகிறேன். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கும் வந்து தொட்டில் வாங்கணும். அது வந்து எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து என்னுடைய 2வது பாப்பாவுக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுக்குறாங்க. நல்லா இருக்கும், நல்லா பஞ்சு டைப்பில் சூப்பராக இருக்குது. பிங்க் அண்ட் ஒயிட் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்லா ஃபுல்லாக செட் பண்ணி தான் இதோடைய குவாலிட்டி. தொட்டில் வச்சாச்சு, உள்ள வந்து அட்டை என்ன அட்டை கார்டுலாம் ஃபைனலி தொட்டில் செட் பண்ணியாச்சு. ரொம்ப அழகா ஃபிட் பண்ணிட்டோம், சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி கம்பிலாம் கொடுத்து இந்த தொட்டில் தெரிஞ்சிருக்கோம். செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இது பாருங்க, தொட்டில் அப்படி நெட்டு வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அழகாக ரிமூவ் பண்ணிட்டு குழந்தைய உள்ள பண்ணியாச்சு. மகேந்திர பாகுபலி செட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கேமரா கீழே இருக்கு. இதுதான் அவுட்புட். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்பா இப்படி ஆட்டி விட்டுக்கலாம், தூங்கலைன்னா இப்படி ஆட்டி விட்டா தூங்கிடுவாங்கல்ல, அழகா இருக்கு. நெட்டு வேணாம்னா இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி தள்ளிடலாம். நெட்டும் கொடுத்துருக்காங்க. பாப்பா கொசுலாம் கடிக்காம பார்த்துக்கிறதுக்கு நெட்டும் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சாஃப்டா துணி போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான், நல்லா இருக்கு. அப்புறம் வந்து சக்கரமும் ஃபிட் பண்ணிட்டோம். எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கா தொட்டில்? எப்படியோ பாப்பாவுக்கு தொட்டில் செட் பண்ணியாச்சு. ஸோ இது அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி பாப்பாவுக்கு அடுத்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீக்லி ஒன்ஸ் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தொட்டில் நல்லா டெக்கரேஷன் பண்ணி அழகாக பாப்பாவை வந்து அதில் போடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வெயிட் பண்ணுறேன். பாய். தொட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய். மை லைவ் செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. பாய். 3 தடவை பாய் சொல்லிட்டேன். பாய்.